இல்ல கார்த்தி ஏன் எவ்வளவு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க? ஏய் கிளம்பியா 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 போ பா. டோ சிலுக்கு சட்டங்க வாயா. இவங்க பேர் என்ன வேறு? சென்னைப்பா. ஆடி நீங்க போகும்போது பாத்தீங்களா? ஆமாங்க சார். சரி நீங்க பார்க்கும்போது உயிரோட இருந்தானா? நான் உயிரோடு இருந்தார் சார். நான் வாக்கி வந்தேன் சார். அப்போ கிழக்கிருந்து மேலே ஓடி வந்தார் சார். ஓடி வரும்போது கீழே விழுந்தார். நான் தூக்கி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டேன் சார். அவர் சொன்னா காசி 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 நான் கொண்டாடி அது காசியா? அப்படித்தான் சொன்னாங்க சார். அடி பக்கத்துல நீங்க தான் இருந்திருக்கீங்க. அடுத்து விசாரணைன்னு கூப்பிட்டா வந்துட்டு ஆகணும் நீங்க கண்டிப்பா. சரிங்களா? சரி சார். என்ன தம்பி நைட்டில் ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க? 42 நாள்ல பொறுமையா இருக்க முடியாததா? 2 நாள்ல நம்ம பைக்கில் தூக்கிட்டாங்க. முத்தையாவ நன்கு வருக்குது இந்த தோடு. இதெல்லாம் வேணாம்ப்பா. ஹலோ, இது வரேன். மூத்த தரக்கூடாது. இங்க என்னடா பண்ற? அது குளத்து வரைக்கும் போறோம்டா. நானும் வரேன் மீசை, நீங்க கூட்டு போ. ஏய் அது முக்கியமான வேலையா இருக்கும்டா. இப்பட கூட்டு போடா. மீசை கூட்டு பண்ண கடிச்சு மச்சா. நீ கடிப்பியோ குடிப்பியோ இங்கே இரு. கூடலூரை சார்ந்த கௌதம் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். போலீசார் அவர்கள் வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறார். யார் இந்த பையன் கௌதம்? இந்த நம்ம சண்முக வீட்டுக்கு வருவோம் அப்படின்னா இந்த பையன் நானே பரிட்சைக்கு படிக்கிறீங்களா? படிக்க சொல்ல படிக்காம படிச்சுக்கிறீங்க. போடா டேய் போடா போடா. என்னடா அந்த ஆள் என்ன விஷயம்? ஏய் கௌதம் போட்டது நம்ம மீசை. அதுல போலீஸ் மர்மமா வச்சிருக்கீங்க. யார் அந்த பசங்க? கொஞ்சம் வந்துட்டு போறாங்க. அது அந்த முக்கால் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க சரவணன் சார். இந்த பக்கம் தான் போறாங்களா? ஏறு போலாம். கார்த்தி நான் சின்ன பையன் கூப்பிடு. ஏய் முக்கால் ஹவுஸ்ரே வாங்கடா. பார்த்து ஆள் பார்க்க ஹல்க்கு மாதிரி இருக்காங்க. அடிச்சுக்கிட்டு போறேன். பார்த்து கூப்பிடு. நானே வடகடிக்கு வேலை செய்ய போறியா? அது வடக்கடையா? நான் இல்லப்பா, என் தம்பி. அந்த உங்க தம்பியானே? பார்க்க உங்கள் மாதிரி இருந்தாங்க. அந்த ஒரு அகரவாதினே. உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்க மாதிரி தெரியுது. நீங்க என்ன கல்யாண வேலை பாக்குறீங்க? நாங்களா ஆபீசரியா தம்பில? ஆபீசரா? நாங்க மட்டும் சும்மாவா? எங்க மாமா வந்து ஆந்திரால வேலை செய்யறாரு. அது ஆபீசரா? ஆந்திராவில் வேலை செய்யறாரு? ஆமாம்ண்ணே. அப்படியே நான் வேலை செய்யறாருப்பா? எங்க மாமா நின்றாருன்னா ரயில் ஓடும்னே.
எங்க மாமா ஓடுனாருன்னா ரயில் நிக்கும்னே, அவ்வளவு பெரிய வேலைனே. ரயிலும் ஓடுது நிக்குதா? அப்படின்னா வேலை நீயே சொல்ற என் பெருமைய. மாமா ரயில்வேல முறுக்கு விக்கிறானே. முறுக்கு விக்கிறாரா? பாவி கார்த்தி, அந்த வேலையை பாரு. சரவணா தானே உன் பேரு? ஆமாம் சார். இந்த முத்தியாவும் பரத்தும் அவன் கௌதம் கூட சண்டை போடும்போது நீயும் கூட சேர்ந்து நல்லா சண்டை போட்டியாமே? ஆமாம் சார், நாங்க என்னைய அடிச்சுக்கிருக்க. அப்ப அந்த கள்ளத்துக்கு போட்டது யாரு? எங்க சார் அந்த மீசை போட விட்டா? தட்டி விட்டு நான் பேசிக்கியா சார்? இப்ப அந்த மீசக்கார நியாயஸ்தானே எங்க வேணா பார்க்கலாம். அந்த நாயஸ்தனை விட்டு கோலத்துக்கு போயிட்டான். ஆமாம், யாரோ வராங்க. ஹலோ காஷனு முத்தையா மருமகனுங்க தான் இருக்காங்க. இப்போ வந்தால் நம்ம சோழியை முடிச்சுக்கலாம். அப்படியா? சரி, பாட்டுக்கு நான் போகிறேன். என்ன கார்த்தி, நம்ம தேடி வந்த முத்தியா எங்கதான் இருப்பான்னாங்க? இந்த ஒருத்தனீங்கண்ணா தெரியல சார். வாங்க சார், உள்ள போய் பார்ப்போம். உள்ள போய் பார்ப்போம். சார், ஸ்பாட்டுக்கு நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். அங்க 10 பேர் இருக்காங்க சார். அவன் எத்தனை பேர் நின்று போறான் கார்த்தி? நம்மகிட்ட ஒருத்தருக்கு அந்த பாரு. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?